ஆட்டத்தில் பெங்களூரு மும்பை அணிகள் பல பரீட்சை. ஹாட்ரிக் தோல்வி கண்டுள்ள ஆர்சிபி வெற்றி பாதைக்கு திரும்புமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. இஸ்ரேல் தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பு தலைவரின் 3 மகன்கள் மற்றும் 4 பேரன்கள் உயிரிழப்பு. ரம்ஜான் பண்டிகையிலும் தொடரும் தாக்குதலால் பாலஸ்தீனியர்கள் அச்சம். செய்திகளை இனி விரிவாக பார்க்கலாம். ரம்ஜான் பண்டிகையையொட்டி புதுக்கோட்டையில் உள்ள மசூதிகளில் ஏராளமான இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு குடும்பத்தினருடன் கொண்டாடி வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஷேக் அப்துல்லாவிடம் கேட்கலாம். ஷேக் அப்துல்லா, கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. இஸ்லாமியர்களின் 5 கடமைகளில் 3வது கடமையாக இருப்பது நோன்பு. இந்த நோன்பை இஸ்லாமியர்களின் ஹிஜ்ரி ஆண்டான ரமலான் மாதத்தில் வரக்கூடிய 30 நாட்களும் காலை முதல் மாலை வரை நீர் அருந்தாமல் உணவு உண்ணாமல் நோன்பு நோற்று 30வது நாளில் பிறை பார்த்து இந்த ரமலான் பண்டிகையை இன்று கொண்டாடி வருகின்றனர். குறிப்பாக புதுக்கோட்டை ஈத்கா பள்ளிவாசலில் இஸ்லாமியர்கள் ஒன்று கூடி ஒரு சிறப்பு ஈதுல் பித்ருல் என்று சொல்லக்கூடிய சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டார்கள். புத்தாடை உடுத்தி சாறை சாறையாக இந்த பள்ளிக்கு வந்து